காதல் எப்பதான் ஊன்றது? மணி 10:30 ஆக போகுது. வாங்க. போலாம் அத்தை, வாங்க. அம்மா வாங்கம்மா போலாம். வாங்க, அவங்க சொல்ற மாதிரி டைம் ஆயிடுச்சு. நம்ம ஊன்னதுக்கு அப்புறம் தான் மாப்பிள்ளை வீட்டுல வேற ஊனுவாங்க. வாங்க போலாம். அத்தை வாங்க போலாம். நல்லபடியா பந்தக்கால் ஊனியாச்சு. அப்புறம் என்ன மாப்பிள்ளை வீட்டுல போன் அடிச்சு சொல்லிரு. சரி அத்தை, போன் அடிச்சு சொல்லிடுறேன். மணி ஆக போகுது, டக்குன்னு சொல்லு. சரி அத்தை. அத்தை நம்மளும் நல்லா பந்தக்கால் ஊதியாச்சு, அவங்களும் ஊனிட்டாங்களாம். என்னங்க வாங்க உள்ளார போலாம். அவங்கனாலேயே நிக்க முடியாது, நீங்களா இங்க வரணுமா? அதானே மாமா, உள்ளார போங்க மாமா. ஆமா, சொந்தக்காரங்களாம் வந்துட்டு இருக்காங்களா, போலாம். சரி அத்தை, வாங்க போலாம். வாக்க நிஷ்கா, உள்ளார போலாம். ஆமா வாங்க, உள்ளார போலாம். அத்தை வாங்க, சாப்பாடுலாம் ரெடி போடுறேன். சரிம்மா, முதல்ல அவருக்கு போடு, அதுக்கப்புறம் எனக்கு போடுவியா? சரி அத்தை, வாங்க. கனிஷ்கா வா. சரிம்மா. சங்கீதா, கண்டிப்பா நான் இனிமே அழுக மாட்டேன் சங்கீதா. நீ நேற்று நைட்டு ஃபோன் பேசினதே எனக்கு அவ்வளோ தைரியமா இருக்கு சங்கீதா. இப்போ புரியுது சங்கீதா, நம்ம காதலை யாருனாலையும் நிப்பாட்ட முடியாது சங்கீதா. பிரிச்சு வைக்க முடியாது சங்கீதா. கண்டிப்பா நம்ம காதல் ஜெயிக்கும். என்னைக்குமே நம்ம காதல் அழியாது சங்கீதா. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? வேற என்ன பண்ண, உட்காந்துட்டு தான் இருப்பேன். இந்த ஓவர் திமிர்லாம் என்கிட்ட வேணாம்டா. என்னம்மா நீங்களா வந்து கேட்டீங்க, நீங்களா இது பண்றீங்க, என்ன கத்திட்டு இருக்கீங்க? ஏன் முகத்தை பத்தி பேச மாட்டியா? பேச பிடிக்கலமா? அது எப்படி பிடிக்கும்? உன் காதல சேர்த்து வச்சிருந்தா உனக்கு பிடிக்கும். எந்த அம்மாவும் பிள்ளையோட சந்தோஷத்தை பறிக்க மாட்டாங்க. என்ன அந்த சந்தோஷத்தை நான் பறிக்கிறேன்னு நீ சொல்ற? ஆமா. சாருக்கு இவ்வளவு திமிர் வந்துருச்சா? பாத்துக்கிறேன். திமிர்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க நடந்துக்கிறது பொறுத்துதான் இருக்கு. நீங்க ஓவரா நடந்தா நானும் ஓவரா திமிரா தான் ஆடுவேன். நீ என்ன நினைச்சாலும் இந்த கல்யாணம் நிக்காதடா. அதே மாதிரி நீங்க என்ன நினைச்சாலும் இந்த கல்யாணம் நடக்காது. பாக்கலாம்டா, பாக்கலாம். ஓவர் திமிர் ஏறிடுச்சோ? இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தான்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அம்மா, ஓவர் திமிர் இல்லம்மா, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, அவ்வளவுதான். என் காதல் ஜெயிக்குங்கிற நம்பிக்கை இருக்கு எனக்கு, அது போதுமா? நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான், இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்தே ஆகணும். இல்லனா உனக்கு தெரியும்ல சங்கீதா என்ன ஆகுவான்னு. என் சங்கீதா உயிர் போனாலும் நானும் போவேனே தவிர இந்த கல்யாணம் மட்டும் நடக்காதுமா. அவ உயிரை தானே எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன கொன்றுங்க, அதுக்கப்புறம் அவளை கொல்லுங்க. நீ பேசு, எவ்வளவு பேச முடியுமோ நல்லா பேசு. சொந்தக்காரங்களா வந்திருக்காங்க, மரியாதையே வெளியில வந்து உட்காரு. என்னால முடியாது, நான் இங்கதான் உட்காருவேன். உட்காரு, உன் திமிருக்கு நீ ஆடு, என்ன வேணாலும் பண்ணு. நீங்க திமிர்ல ஆடும் போது உங்க பையன் எனக்கு திமிர் இருக்காதாமா? இவ்ளோ தூரம் பேச கத்துக்கிட்டியா? சரி நீ பேசு. நான் புரிஞ்சுக்கிட்டேமா, யாரு பாசம் வைக்கிறாங்க யாரு பாசம் வைக்கல நல்லா புரிஞ்சுக்கிட்டேமா. இதுக்கு மேலேயே நான் கோமாளி ஆக்கணும்னு நினைக்காதீங்க. டேய் அம்மா, நான் உண்மையதான் பேசுறேன். எனக்கு என்னது நல்லதோ அதை நீங்க பார்க்காம உங்களுக்கு பிடிச்சதை நீங்க செய்றீங்களா செய்யுங்க. என் வாழ்க்கைக்கு நல்லது பண்ணாம என் வாழ்க்கைக்கு இது பண்றீங்களா பாத்துக்கிறேன். என்னடா ஓவரா திமிரா பேசிட்டு இருக்க? அம்மா, நான் உண்மையதான் பேசிட்டு இருக்கேன். உங்க மேல அவ்வளோ பாசம் வச்சிருந்தேன், என்னையே வெறுக்க வச்சிட்டீங்கல்ல. சின்ன வயசுல இருந்து எனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேணும்னு செய்றீங்களே, இதை நான் கேட்கறேனே, கொஞ்சமாச்சும் யாராவது காது கொடுத்து கேக்குறீங்களா? ஏன்னா அதுல பொருள், காசு கொடுத்த உடனே வாங்கிடலாம், இது பொருள் கிடையாதுல்ல, அதனாலதான் நீங்க பேசுறீங்க. உன் மேல பாசம் வச்சுதானடா இவ்ளோ பண்றோம். ஆமா, அவ என் மேல பாசம் வச்சிருக்கா, உயிரை கேட்டா கூட தந்துருவா. நீங்க தந்துருவீங்களா? சொல்லுங்கம்மா. டேய் என்னடா பேசுற? பாத்தீங்களா, உங்க வாயில இருந்து உயிரை கொடுக்கறேன்னு கூட பேச்சு கூட வர மாட்டேங்குது, நீங்களா கொடுக்க போறீங்களா? ஏமா இப்படி பண்றீங்க? பதில் வரல தானே உங்க வாயில இருந்து. ஆனா நான் சும்மா ஒரு வார்த்தை சொன்னா கூட போதும், அவ கொடுத்துருவாமா. அதுக்கு பேர் தான் காதல். அந்த காதல் யாருனாலையும் பிரிச்சு வைக்க முடியாது. உன் தலை நான் பேச முடியுமாடா? நான் போறேன்டா. இந்த பேசலாம் வந்து ஓவரா திமிரா ஆடுறாரு. இந்த கல்யாணம் எப்படி நிக்குதுன்னு நானும் பாக்குறேன். அதே மாதிரி இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேமா, நீங்க போங்க. நீ பேசு, உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ பேசு. சரி, சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்களே, அவனை கூப்பிட்டு போய் பேச வைப்பன்னு பார்த்தா நீ திமிரா பேசுறல, பாத்துக்கிறேன். தெரியுமா, நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. நீ நேத்து பேசணும்னு ஏதாவது சங்கீதா, எனக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு. நீ என் கூட இருந்தா எனக்கு அவ்வளவு தைரியமா இருக்கும். ஹலோ சங்கீதா. சொல்லுங்க சிவா. சாப்பிட்டியா சங்கீதா? நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன் சங்கீதா. எது கூப்பிட்டுருந்தீங்க? சாப்பிட்டியா, மாத்திரை போட்டுட்டியான்னு கேட்கறதுக்கு தான் கூப்பிட்டுருந்தேன். மாத்திரை போட்டியா? இல்ல சிவா, இதுக்கு மேலதான் போடணும். உன்னை என்ன சொன்ன, அப்பவே மாத்திரை போடுன்னு சொன்னல. மணி 11 ஆயிடுச்சு, போய் மாத்திரை போடு. நேத்தே தலை சுத்தி கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி தானே உன்னை மாத்திரை சாப்பிட சொன்னேன். இப்ப போய் போட்டுருவேன். என்ன சிவா இன்னைக்கு இவ்ளோ தைரியமா பேசுறீங்க? அதெல்லாம் உன்னாலதான் சங்கீதா. என்னால? நான் என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணலையே. நேத்து நீ கொடுத்த தைரியம் போதும் சங்கீதா. நீ கொடுத்த தைரியத்துல நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன் சங்கீதா. கண்டிப்பா நம்ம காதல் அழிவதில்லை சங்கீதா. அலைந்து உன்னை அடைவது வாழ்வில் சத்தியமா? நான் நடந்து கொண்டே எறிவது உனக்கு சம்மதமா? அடி உனக்கு மனத்திலே என் நினைப்பு இருக்குமா? வாழ்ந்த வாழ்வனுக்கு வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான், உயிரே மாறா. என்ன சிவா, படத்துல இருந்த டைலாக்லாம் தூக்கி சொல்லிட்டு இருக்கீங்க? சங்கீதா, நான் உண்மையாலுமே சொல்றேன். அது எனக்கு முன்னாடியே தெரியுமே நம்ம காதல் அழியாதுன்ட்டு. சரி சங்கீதா, நான் போனை வைக்கிறேன், நீ போய் மாத்திரை சாப்பிட்டு பாடு. ஓகே சிவா. உன்கிட்ட பேசுற ஒவ்வொரு நிமிஷமும் நான் அவ்வளோ ஹாப்பியா இருக்கு சங்கீதா. கண்டிப்பா நம்ம காதல் ஜெயிக்கும் சங்கீதா. என்ன அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகலையான்னு நான் நேரம் உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சனே. என்ன கடைசியில இப்படி நடந்து போச்சு, இப்ப என்ன பண்றது?
பேசாம அவனுங்க கிட்ட பேசி தப்பா பேசுவோமா? புரிஞ்சுக்குவானுங்களா? கண்டிப்பா ஒரு வைஃபையோ லவ்வரையோ தப்பா பேசினா கண்டிப்பா அவனுங்க புரிஞ்சுக்குவானுங்க. ஏதோ தப்பா பண்ணிருக்காங்கன்னு கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. நம்ம போய் அவனுங்க கிட்டயே தப்பா பேசுவோம். எப்படி தப்பிச்சாலுங்க? இத்தனைக்கு 2-3 மாத்திரை போட்டேனே, எப்படி தப்பிச்சாலுங்க? மாதுளை ஜூஸ்ல போட்டு கொடுத்தனே. ஏய் என்னடி பேசிட்டு இருக்காங்க? மாதுளை ஜூஸ்ல ஏதோ கலந்து கொடுத்துருக்காண்டி நமக்கு. ஆமாடி, அதனாலதான் டயர்டா இருந்திருக்கு. ஏய் இது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நைட் என்ன குடிச்சீங்கன்னு கேட்டிருக்காங்க கதிரண்ணாவும் வினயும். ஏய் ஆமாடி, தெரிஞ்சு ஏன் சொல்லல? ஏன் அதான் ஒண்ணும் புரியல. எப்படி தப்பிச்சாலுங்க? இப்ப போய் அவனுங்க கிட்ட போய் தப்பா பேசுவோமா? ஏய் நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? டேய் இந்த டீ போட்டு பேசுற வேலைல இங்க வேண்டாம், ஞாபகம் வச்சுக்கோ. எவ்வளவு தைரியம் உனக்கு இருந்தா எங்களுக்கே போதை மாத்திரை கலந்து கொடுத்திருப்ப. என்னடியோ உன் காதலன் விட்டுட்டு போயிட்டானா? டேய் இன்னொரு வாட்டி அப்படி பேசனா வாயை உடைச்சு கையில கொடுத்துருவேன் பாத்துக்கோ. என்னடா எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன இழுச்ச வாயா தெரியுதான்னு? நீ பேசுறதுல பேசுவ நான் கேட்டுட்டு இருப்பேன்னு நினைக்கிறியாடி? ஏய் இன்னொரு வாட்டி மரியாதை இல்லாம பேசுனா கையை காலை உடைச்சிருவேன் பாத்துக்கோ. எவ்வளவு தைரியம் தான் நீ எங்களுக்கு போதை மாத்திரை கலந்து கொடுத்திருப்ப. உங்க ஹோட்டல்ல தங்க விட்டா இதான் பண்ணுவீங்களாடா? அன்னைக்கு ஏதோ பேசுனா சரி, பேசிட்டு விட்டுருவேன்னு நினைச்சேன். இதுக்கு மேல இந்த ஹோட்டல்ல நாங்க இருப்போம்னு நினைக்கிறேன். இந்த ஹோட்டல் உனக்கு நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹோட்டல் நடக்கும்டி. இந்த ஹோட்டல் நடக்காதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நான் யாருன்னு தானே கேக்குறேன். இன்னும் 1 ஹார்ல இந்த ஹோட்டலை மூட வைக்கிறேன் பாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அப்படி பண்ணிருப்ப. உன்னால முடிஞ்சா இந்த ஹோட்டலை மூடிக்கொடி. முடிஞ்சா இல்ல, கண்டிப்பா இந்த ஹோட்டலை மூடியே தீர வேண்டாம். இதுல எங்களை பத்தி தப்பா வேற பேச போறியா நீ? எவ்வளவு தைரியம் உனக்கு? என்ன அதெல்லாம் கேட்டுட்டு விட்டுட்டு போயிருவாங்கன்னு நினைக்கிறியா? அவங்க என்ன உன்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா? அவங்க பொண்ணுக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க. உன்ன மாதிரி என்ன பொண்ணுனா இலக்காரம் நினைச்சிட்டு இருக்கியா? ஏய் என்ன ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க அன்னைக்கு பேசுனதுக்கு தானே இவ்வளவு தூரம் ஆச்சு. இன்னும் ஆகணுமா ஏதாவது? இல்ல எவ்வளவு தூரம் ஆச்சுன்னு கேக்குறேன். விட்டா ஓவரா பேசிட்டு போயிட்டு இருக்க. இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க. அன்னைக்கு அடிச்சோ நீ திறந்தலாம், இன்னும் உனக்கு அடி போடணும்னு நினைக்கிறேன். நாலு அடி நீ தாராவன. பொண்ணு இலக்காரம் நினைச்சிட்டு இருக்கான். போடவன. உனக்கெல்லாம் என்ன அவ்வளவு திமிரா? பொண்ணுங்கன்னா சும்மா கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ. என்னையா அடிக்கிறியா நீ? என்ன அடிச்ச கையை நான் ரிட்டர்ன் அடிக்க வேணாம்? கைய வை, முடிஞ்சா கைய வச்சு பாடுறா. வினய் முடிஞ்சா கைய வை. வச்ச கைய உடைச்சு கையில கொடுத்துருவேன் பாத்துக்கோ. டேய் உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம பேசாம போயிருங்க. என் வைஃபையும் என் தங்கச்சியும் நீ போதை மாத்திரை கலந்து கொடுப்பியான்னு அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்க. டேய் பேசாம போயிருங்க. கௌசி சொன்ன மாதிரி தான், இன்னும் 1 ஹார்ல உங்க ஹோட்டலை நாங்க மூட வைக்கல பாத்துக்கோ. என்ன தைரியம் இருந்தா நீ கைய நீட்டலாம். எனக்கு அவ்வளவு திமிரா போச்சா? டேய் அவ அடிச்சா நான் அடிக்க போறேன். இதுல உனக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாம பேசாம போயிரு. என்ன நீ அவங்களுக்கு போதை மாத்திரை கலந்து கொடுப்பியா? அவங்க கையில பூச போட்டுட்டு இருக்கும்னு நினைச்சியா? நீ தப்பு செஞ்சா அதுக்காக அடி வாங்கின, அவ்வளவுதான் பாத்துக்கோ. முடிந்தா என் ஹோட்டலை மூடி காட்டிருங்கடா. காட்டுறேன்னா இந்த 1 ஹார்ல இந்த ஹோட்டல் நான் மூட வைக்கல பாத்துக்கோ. நாங்க சிரிச்சுட்டே பேசிட்டு இருக்கோம். ஓவர் திமிர் எடுத்து ஆடுறல பாத்துக்கிறேன். இவங்க மேல மட்டும் கை வச்ச உன் கைய உடைச்சு கையில கொடுத்துருவேன். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு மட்டும் நினைக்காத. கையை உடைச்சு கையில கொடுத்துருவேன். நீ பேசும் வார்த்தைகள் சேகரித்து செய்வேன் அன்பே உரகராதி. நீ தூங்கும் நேரத்தில் தூங்காமல் பார்ப்பேன் தினம் உன் தலை கோதி. காதோரத்தில் எப்போதுமே உன் மூச்சு காற்றின் வெப்பம் சுமப்பேன் கையோடு. முடிஞ்சா மூடி காட்டிக்கோங்கடா. நான் வரேன். அன்னைக்கே உங்ககிட்ட வம்பிழுத்திருக்கா, நீங்க என்கிட்ட சொல்லல. வீணே நான் சொல்லணும்னு அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. நாங்களே எனக்கு டீல் பண்ணிட்டோம், அதனால தான். சரி டீல் பண்ணிட்டீங்க. அதை எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டீங்க. சொன்னா நீங்க போய் கத்துவீங்க. இதெல்லாம் தேவையான, அதனால தானே சொல்லல. பிரச்சனையை முடிக்க தான் பார்க்கணும். திரும்பி ஸ்டார்ட் பண்ண பார்க்கலாமா? அதுவும் கரெக்ட் தான். பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ண கூடாது. இருந்தாலும் எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இப்ப பாருங்க, நீங்க சொல்லாதனால எவ்வளவு தூரம் வந்துருச்சு. விடுங்க, நான் நம்பனால இந்த ஹோட்டல் மூடுதுன்னா பெரிய விஷயம் தானே. ஆமா கதிர், இந்த விஷயம் தெரிஞ்சனால தானே நம்ம இப்ப இந்த ஹோட்டலை மூட போறோம். என்ன பண்றது, எப்படி மூடுறது? எங்களுக்கு கொடுத்த அந்த பொண்ணு தெரியும். அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சோம்னா சொல்ல போறாங்க. ஏமா அந்த பொண்ணுக்கே தெரியாம கலந்துருந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன கதிர், கேமரா இருக்கு, அதுல பார்க்க முடியாதா? நீ என்ன லூசா? வேணா அவ்வளவு முட்டாளா இருப்பானா? ஏன் கதிர் என்னாச்சு? இது அவனோட ஹோட்டல், எப்படி கேமராவை பார்க்க விடுவான்? ஐயோ கரெக்ட் தானே. 2 பேரும் லூசா பேசினா இப்படிதான். வேற எப்படியாவது தான் கண்டுபிடிக்கணும்.
எப்படின்னு 1 ஹார்ல கண்டுபிடிக்கிறது? அவங்கள வேற பார்க்க போகணும், 2 டேஸ் ஆயிருச்சே. 1 ஹார்ல எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம போய் அவங்கள பார்த்துட்டு பொறுமையா அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சுக்கலாம். இவன்ட்ட சும்மா சவால் விட்டோம் அவ்வளவுதான். ஆனா இந்த ஹோட்டல் போறதுக்குள்ள மூடிடலாம். கரெக்ட், வாங்க நம்மளே போவோம். கண்டிப்பா அவன் வாயில இருந்தே உண்மை வரும் பாரு. ஆமா கதிர், அவன் வாயில இருந்தே உண்மை வரும். எங்கயாவது மூலையில நின்னு பேசிக்கிட்டு இருப்பான். அதை நம்ம கரெக்டா வீடியோ எடுத்துடணும். ஒன்னும் இல்ல, நம்மளே போய் வம்புத்தாலே அவன் உண்மையை சொல்லிடுவான். ஆமா வினய், நம்மளே போய் பேசணும்னா கண்டிப்பா வளரிடுவான்.